தூக்கணாங்குருவி இருக்கு இல்லையா, தூக்கணாங்குருவிலே ஆண் தூக்கணா அந்த டெய்லர் பேர்ட் இருக்கு பாருங்க, வீவர் பேர்ட், அது என்ன பண்ணுன்னா 3-4 கூடு கட்டி வைக்கும். இந்த பெண் தூக்கணாங்குருவி என்ன பண்ணா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாப்புல வீடை போய், இது சரியில்லைன்னா அதை களைச்சி போட்டு வந்து, அதுக்கப்புறம் பக்கத்து வீடை போய் திருப்பி களைச்சி போட்டு வந்து பிடிச்சாதான் அதில் வந்து அது ஃப்ரெண்ட் ஆகிருக்கும். நம்பி இருக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு காசு கொடுக்கல, அட்லீஸ்ட் வந்து நாளையிலேருந்து நாங்கள் நிறைய ஏற்றிட்டோம், சரக்கு விலை குறையுது அப்படின்னா கூட திமுக இன்னொரு 5 சீட்டு ஜெயிச்சோம். நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். டாஸ்மாக்கு ஒரு காரணம் நீங்கள் போட்டு இஷ்டத்துக்கு வாங்குறது காசு. முதலமைச்சராக இவர் பதவி ஏற்றுக்கிட்டது பிறகு, விஜய் சார் பதவி ஏற்றுக்கிட்டது பிறகு வைன் ஷாப்பில் 10 ரூபா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொன்ன ஒரு சில கருத்துக்களை எடுத்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூட செய்யலாம். நல்ல கருத்துனா அதை எடுத்துக்கலாம். விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் அவர் அடிக்கடி சொன்னார், நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன். அவர் தொடாத ஒரு ஆட்சி கொடுப்பேன், நல்ல பேர் வரும். ஓகே, விஜய்க்கு போட்டது வந்து 2 காரணம். ஒன்று, விஜய் அவர்கள் மீது இருக்கிற வசீகரம், அதை விட அதிகமாக ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிற கோவம். ஆரோக்கியமான நீடிக்குமா சார்? இல்லை, இது ஆரோக்கியமானது கிடையாது. சரிங்க, எது சுலபமாக வருமோ அது சுலபமாக போகிறதுக்கு வாய்ப்பு. வாட் கம்ஸ் ஈஸி வில் கோ ஈஸி. இந்த த்ரெட்டு ஈஸியாக வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கு நிறைய உழைத்து போட்டு இதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இந்த திட்டம் அதுதான் ரொம்ப முக்கியம். விரைவில் விஜய் அவர்கள் எங்கே ராஜினாமா செய்கிறாரோ அந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறார். இது மேலே எடுக்கிற முடிவு கிடையாது. கீழே இருக்கவங்க தொண்டர்கள் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அவங்க குரூப் ஆகி பேசிகிட்டு இருக்கிறாங்க. டீ கடையா இளநீ கடையிலலாம் 2 நாளாக இது ஓடிட்டு, மாவட்ட செயலராவது அதுவாகுது இதுவாகுது. இனிமேல் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, அவர் திருப்பி ஜெயிச்சு போனோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பேசவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயின் வெற்றிக்கு பல விஷயங்கள் காரணமாக சொன்னாலும் பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறத எல்லாருமே பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக அமல்படுத்தி நீங்களே பார்த்துருப்பீங்க, படோடாபமான விளம்பரங்கள்லாம் கூட பண்ணாங்க திமுக ஆட்சியில். எங்கேருந்து பெண்கள் கைவிட்டாங்க? ஒரு பெண் எம்எல்ஏ கூட திமுகவுக்கு இல்லை, ஆனால் 13 பெண் எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு இருக்கிறாங்க. எப்படி சார் தலைகீழ் மாற்றம்? பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்திங்க. பெண்களை வந்து நீங்கள் திருப்திப்படுத்துறது, சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கடணும், நிறைய உழைக்கணும். இப்போ ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யதார்த்தத்தை பேசுவோம். ஒரு ஆண் நண்பர் இருக்காப்புலன்னா காலையில் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவன் ஏதோ திட்டுவான், இல்லை நைட்டு எங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்போ, இல்லை நீங்கள் ஒரு சட்டை ஒன்று வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவன் பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். இதே ஒரு மனைவியோ இல்லை ஒரு பெண்ணை தோழர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பூ வாங்கணும், கிரீட்டிங்ஸ் வாங்கணும், வீட்டுக்கு போகணும், 12 மணிக்கு விஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா முடிஞ்சா பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். இது மனிதர்களுக்கு ஒண்டி கிடையாது. தூக்கணாங்குருவி இருக்கு இல்லையா, தூக்கணாங்குருவிலே ஆண் தூக்கணா அந்த டெய்லர் பேர்ட் இருக்கு பாருங்க, வீவர் பேர்ட், அது என்ன பண்ணுன்னா 3-4 கூடு கட்டி வைக்கும். இந்த பெண் தூக்கணாங்குருவி என்ன பண்ணா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாப்புல வீடை போய், இது சரியில்லைன்னா அதை களைச்சி போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்து வீடை போய் பார்க்கும், திருப்பி களைச்சி போட்டு வந்துடும். பிடிச்சாதான் அதில் வந்து அது ஃப்ரெண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பெண் அப்படின்னும் போது பெண்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அந்த சேஃப்டி எதிர்பார்ப்பாங்க. இந்த வார்த்தை நான் சொல்ல பாருங்க, சேஃப்டி. அப்போ பெண்கள் வந்து இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை உணர்ந்து இருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம் திமுக ஆட்சியில். இப்போ பெண்களுக்கு பாலியல் சீண்டல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அப்போது இதையும் வந்து விஜய் அவர்கள் அதை சரி செய்யும். அப்போது நீங்கள் அதை சரி செய்யலைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அது
நலிவடைந்து. சார் அப்போ 1000 ரூபா கொடுத்தது 5000 ரூபா கொடுத்தது எல்லாமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதா சார்? அதனால தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொன்னப்போ ஆண் பாவம் பொல்லாதது உணர்ந்துருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் நன்றினே பேசியிருப்பேன். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வைன் ஷாப்பில் ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா மதுப்பிரியர்கள் நிறைய பேர் திமுக கூட்டு போட்டுருவோம், நம்பி இருக்கலாம். அரசு ஊழியர்களும் நீங்கள் காசு கொடுக்கல, தூய்மை பணியாளர்கள் காசு கொடுக்கல, அட்லீஸ்ட் வந்து நாளையிலேருந்து நாங்கள் நிறைய ஏற்றிட்டோம், சரக்கு விலை குறையுது அப்படின்னா கூட திமுக இன்னொரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கும். நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். டாஸ்மாக்கு ஒரு காரணம் நீங்கள் தோத்ததுக்கு. இஷ்டத்துக்கு வாங்குறது காசு, அதில் அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல. ஆனால் ஃபீல் ஆகிட்டேன், ஒரு இது இருந்தால் ஸ்மார்ட் சட்டரோட சேர்த்து அமுக்குவாப்பில். 10 மணிக்கு நீங்களே மூடுறது, 10:30 மணிக்கு நீங்களே பிளாக்ல விற்கிறது, தரமற்ற மது வகைகளை கொடுத்தாங்க, மறுநாள் காலையில் வரல விற்கிறது. என்னடா அமைச்சர் மீது இப்படி 10 ரூபா பாலாஜின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்களேன்னு போதும் 10 ரூபா வாங்குறத நிறுத்தலை. புரியுதுங்களா அதோட சீரியஸ்னஸ்? நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னை யார் கேட்குறது அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல மாற்றி, அதான் நடந்திருக்கு. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய துறை. ஏன்னா இப்போ ஒரு ஆட்சி காப்பந்து நடக்குது. இப்போ இன்னைக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மதுப்பிரியர்கள் என்னன்னா செந்தில் பாலாஜி தான் 10 ரூபா வாங்குறாருன்றது எழுதப்படாத விதியாக பேசு பொருளாகி திமுக கரூர் கேங்குனே சொல்லி அது வந்து ஒரு இதாக இருக்குது. முதலமைச்சராக இவர் பதவி ஏற்றுக்கிட்டது பிறகு, விஜய் சார் பதவி ஏற்றுக்கிட்டது பிறகு வைன் ஷாப்பில் 10 ரூபா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இது அங்கேருந்து ஊழல் ஒழிக்கணும், அங்கேருந்து ஊழல் ஒழிக்கணும். ஏன்னா நீங்கள் மாற்றுன்னு சொல்லியிருக்கீங்க, மாற்றுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை நம்பியிருக்கிறாங்க. நானும் ஒரு பத்திரிக்கையாளராக நம்புகிறேன். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தான் நம்மளும் இப்போ பேசுகிறோம். ஏன்னா இந்த பில்லு இல்லாமல் ஒரு பொருள் போகிறது, டிஸ்டிலரியில் காசு வாங்கிட்டு அவனே கிட்னி போய் லிவர் போய் நாசமாக போகிறான், அவருக்கு குடும்பம் எல்லாம் இதாக போகுது. இதை எப்படி சரி செய்ய போகிறீங்க? பெரிய சிக்கல் தான். இல்லைங்க, இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு. உண்மை சார். மதுவால் அந்த லுங்கி அவுந்து போய் விழுந்து கிடக்கிறது, அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார், அந்த வீட்டில் இருக்க தங்கச்சி அக்கா அவங்களோட மனைவி, அந்த வீட்டு ஆண்மகன் அவ்வாறு அந்த நிலையில் இருக்கிறத பார்க்கும்போது வயிறு எரிஞ்சு போயிடும். இதெல்லாம் பாவம். இது சமுதாயத்தில் இருக்குது. இன்னும் தெரு கருத்துவமனைகள் வந்திருக்கிறதுக்கு காரணமும் இந்த மதுக்கடைகளுடைய அதிகரிப்பு தான். ஏன்னா வந்து இனப்பெருக்கமே குறைந்து போகிறது, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த தண்ணி பாக்கெட்டு பாட்டில் இதெல்லாம் இருக்குது. மேபி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொன்ன ஒரு சில கருத்துக்களை எடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட செய்யலாம். நல்ல கருத்துனா அதை எடுத்துக்கலாம். விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் அவர் அடிக்கடி சொன்னார், நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன். அவர் தொடாத ஒரு ஆட்சி கொடுப்பாருன்னா நல்ல பேர் வரப்போகுது. என் போன்றவர்கள் விமர்சனம் பண்ணுறது கஷ்டப்படுவோம். இவரை விமர்சனம் பண்ணுறது. இப்போ நாளைக்கு முதல்வர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அம்மா உணவகம் போகிறாரு, போயிட்டு இனிமேல் அம்மா உணவகம்லாம் இப்படி இருக்கக்கூடாது, கூட ஒரு முட்டையை போடும் பக்கத்தில். மேபி அவர் அண்ணான்ற பேர் அவர் பெருசாக வைக்க முடியும், சரி பெரியார் உணவகம் வச்சுக்கோங்க, இல்லை ஐயா காமராஜர் உணவகம் வச்சு சுண்டல் முட்டை கிட்ட கொடுங்க. ஒரு சைடு வெஜிடேரியன்கிட்ட, ஒரு சைடு பெருசாக. ஏன்னா அது இலவசமாக கொடுக்குறதுல கம்மி விலையில், குறைந்த விலையில். இப்போ நாமக்கல்லேருந்து முட்டையை வாங்கி எதனா ஒன்று பண்ணும்போது, ஒரு திட்டங்கள் பண்ணும்போது அதே மாதிரி இலவசங்களை மக்கள் பெருசாக விரும்பலையோன்ற ஒரு சந்தேகம் வருது. அப்போது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 1000 ரூபா 2000 ரூபாவை தாண்டி அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்குறாங்க. என்னோடய மகனுக்கு வேலை, அவருக்கு ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா, என் கணவர் ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா அப்படின்னா அவங்க ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா கிராமத்தில் சம்பாதிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னா அது போதும். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறது, முதியோர் உதவி தொகை கொடுக்குறது, அதுக்கப்புறமா அந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ரெலவென்ஸ். அதற்கு வந்து முக்கிய விஜய்க்கு அதுக்காக ஓட்டு போடலன்றீங்க. ஏன்னா 2500 கொடுப்பேன்னு சொன்னார். விஜய்க்கு போட்டது வந்து 2500 ரூபா பணத்துக்காக போடலை. ஓகே, விஜய்க்கு போட்டது வந்து 2 காரணம். ஒன்று, விஜய் அவர்கள் மீது இருக்கிற வசீகரம், அதை விட அதிகமாக ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற கோவம். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஊடகத்தில் சரியாக பேசப்படல. அந்த ஆன்டி இன்கம்பன்சி மறைச்சி இங்கே ஆன்டி இன்கம்பன்சி மறைச்சது அப்படின்னா திமுக எதிர்ப்பு என்பதை விஜயோட அந்த பிரச்சாரம் என்பது மறைச்சிட்டதுனால அதுக்கு கீழே இருந்த மக்கள் எதிர்ப்பு தெரியாமல் போச்சு. இப்போ இதே வந்து விஜய் அவர்கள் இல்லாமல் அதிமுக அதை பற்றி பேசியிருந்தா கூட எதிர்ப்பு என்பது தெளிவாக இருக்கும். ஏன்னா 2 முனை போட்டு இவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கும். விஜய் அவர்களோட அந்த கவர்ச்சி என்பது என்னென்னா, அது ஒரு பாட்டு, சாங்கு, ரீல்ஸு, டிக்டாக் இப்படியே போயிட்டு இருந்ததுனால ஊழல், லஞ்சம், லாவண்யம்னு ஊடுருவல. குறைந்தபட்சம் சவுக்கு சங்கர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தையோ இல்லை தனிப்பட்ட ஊடகங்கள்
கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை கூட தாவேக்கா வந்து பண்ணலை. அப்போது ஊடகவியலாளர்கள் பண்ண அந்த ஒரு பேசுபொருள், அதிமுக பண்ண அந்த பேசுபொருள் எல்லாத்தையும் சேர்த்து விஜய் அவர்களோட கவர்ச்சியை வச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டார். வேவு மாதிரி அதை எடுத்துக்கிட்டார். ஓகே, உங்களுக்கு இவரை பிடிக்காதா, அவரை பிடிக்காதா, எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினரோ மாற்றம் வேணுமா, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. பட்டியலின மக்களாக என் கூட தான் இருக்காங்க, நான் அதிக பேர் சீட்டு கொடுத்துருக்கேன். கிறித்துவரா, என் பேர் ஜோசப் விஜய், ஓட்டு போடுங்க. இஸ்லாமியர்களில் சிறு வயசில் இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்கலையா, இது வயசான இந்த அரசியல்வாதிகளை, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா தரப்பில் வந்து ஏற்றதுனால தான் இது வந்து ஒரு சுனாமி தான். இது வந்து ஒரு வேவுன்றதில் என்னென்னா, வேவையே கண்டுபிடிக்கிற ஒரு பத்திரிகையாளர்கள் நம் போன்றவர்கள் ஒரு சுனாமி. இது நமக்கும் பாடம். இப்போது இது என்ன காட்டுதுன்னா, நாளைக்கு ஒரு கட்சி வேணாம், வேட்பாளர் அறிமுகப்படுத்த வேணாம், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க வேணாம், செலவு பண்ண வேணாம், வியூகம் அமைக்க வேணாம், கூட்டணி அமைக்க வேணாம், ஒரு முக வசீகரம் ஒரு தலைவர், சோசியல் மீடியா, இது ரெண்டும் தான் போதும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஆரோக்கியமான நீடிக்குமா சார்? இல்லை, இது ஆரோக்கியமானது கிடையாது. ஓகே, சரிங்க, எது சுலபமாக வருமோ அது சுலபமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் கம்ஸ் ஈஸி வில் கோ ஈஸி. இந்த த்ரெட் இருக்குது. இது ஈஸியாக வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கு நிறைய உழைத்து போட்டு இதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட இந்த திட்டம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எடப்பாடி பழனிசாமி 220 தொகுதி ஃபஸ்ட்டு வாட்டி சுற்றி வர்றாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 200 தொகுதி வேட்பாளரை போட்டு சுற்றுறாரு. தமிழ்நாட்டை 2 வாட்டி சுற்றி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தொண்டர்களை பார்த்து பாட்டை போட்டு பிரச்சாரத்தை பண்ணி கூட்டம் வந்ததுக்கு சாப்பாட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணி தோல்வி. முதலமைச்சர் எந்தெந்த மாவட்டம் மூலியமாக போகிறாரு, 1000 ரூபா 2000 ரூபா தரோம், ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்ன வேணால் வாங்கிக்கோங்க, முதியோர் திட்டம், அது இது திட்டங்கள் மூலிமா ஒரு சிலதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு. பாஜக எதிர்ப்பு எல்லாம் பண்ணி உழைப்பு செஞ்சுருக்கான். 2 உழைத்தவர்கள் அவங்க மீது இருந்த அந்த அதிருப்தினால் தோற்று போயிருக்காங்க. இப்போ உங்களையும் அவங்களையும் எது இங்கே வித்தியாசப்படுதுன்னா அதிருப்தி. அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது. இந்த திருப்தி வந்து அதிருப்தியாக மாறிச்சுன்னா எல்லாரும் ஒன்று. போன தேர்தலில் 2026 விஜய் மாற்று, 2031 விஜயும் அரசியல் கட்சி. அப்போது அது ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி நல்லா எடுத்துகிட்டு போகிறீங்கன்றத. இப்போ ஸ்டேபிள் கவர்மெண்ட் அதை நீடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்கப்பா, விசிகா சிபிஐ கொடுத்தாலுமே கூட ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக ரன் ஆகுமா? ஏன்னா இப்போ அதிமுக சில பேர் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை அதிமுக ஆதரவு கொடுக்குதா அல்லது உடையுதான்னு நிறைய பேர் இப்போ கேள்வி எழுப்புறாங்களே, உங்களுக்கு சந்தேகம் இருக்காது? கரெக்டு. அதிமுக உடஞ்சதுன்னா என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்கள் கட்சியை உடைப்பாங்க. நீங்கள் பெரிய திராவிட கட்சியை தொட்டால் கேட்டீங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது. அன்பால் கூட்டணி வருதுன்னா வச்சுக்கோங்க. ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி போகுதுன்னா அங்கே வந்து ஒரு கட்சி தலைமை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த கட்சியுடைய பொசிஷனாக உங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. அவர் ஏற்றுக்குருவாரா சார்? அது நான் சொல்கிறேன், இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். விஜய் போய் இறங்கி போய் பேசுவாரா, இல்லை அவர் ஏற்றுக்குவாரா, அவங்க பிரச்சனை. நான் வந்து 2 கட்சிகளை பற்றி பேசுகிறேன். அதிமுகன்ற ஒரு கட்சியையும் திமுகன்ற ஒரு கட்சியையும் தாவேக்கான்ற ஒரு கட்சியும் பேசுகிறேன். அதிமுக ஒருவேளை தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒரு 40 சட்டமன்ற எம்எல்ஏ உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அவுட் சைட் சப்போர்ட்டோ இன்சைட் சப்போர்ட்டோ கூட்டணியில் பங்கோ இல்லை வெளியிலேருந்து சப்போர்ட்டோ அது உங்கள் பாடம். ஓகே. ஆனால் உங்களுக்கு இந்த கட்சி ஆட்சி நடத்துறது, அதாவது இந்த நோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு என்னைக்கு இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வான்னு போயிட்டு இருக்கலாம். பிஜேபி ஒரு ஓட்டு தான் இருக்குது, அது உங்கள் இது இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட்டு, சபாநாயகர் தேர்வு, இடைநீக்கம் பண்ணுறது, டிஸ்குவாலிஃபிகேஷன், இதுக்கெல்லாம் எதுவுமே இடம் இல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு ஃப்ரீயாக ஆட்சியை கவனிக்கலாம். இல்லை காங்கிரஸ், விசிகா, இது கம்யூனிஸ்ட்டு 2 எடுக்கிறீங்க அப்படின்னா 118ன்றது நிற்கிது. நாளைக்கு ஒரு வேளை திமுக ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, ஏன்னா திமுக வந்து கோலி விளையாடுற கட்சி கிடையாது, தோத்துட்டா தான் திமுக வந்து பிளேலேயே எதிர்கட்சியாக வேலை பார்க்கும். உண்மையான எதிர்கட்சியாக பிளேலேயே அப்போ தான் வருவாங்க. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக நல்லாயிருக்கும், எதிர்கட்சியாக அதிமுக சொதப்போம். திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியை சொதப்போம், எதிர்கட்சியாக நல்லா இருக்கும். தாவேக்கா இது புது சிலபஸ் என்ன பண்ணணும் தெரியாக்கணும். ஓகேங்களா? இப்போ திமுக வந்து நாளைக்கு நீங்கள் 118 129 இருக்கும்போது உடைக்கிறதுன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உடைச்சாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து வரும் தேர்தல். ஓகே. அப்போ அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஏன்னா 75 73 இருக்கிறாங்க.
அது எப்படி போகும்? ஏன்னா 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற நல்ல பேர் இருக்குமா? இதெல்லாம் சேர்ந்து தான் கவனிக்கணும். 2-3 வருஷன்றது உடனே போகும், ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா நீங்கள் இந்த பதவி ஏற்று இது ஏற்ற இதில் 6 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் கையில் ஒரு 2 வருஷம் பீரியட் முடிஞ்சிடும். 2 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்ற பக்கம் இது வந்துங்க. யூ ஹேவ் டு ஹேவ் வைஸ் பீப்புள் அரவுண்ட் தம், பீப்புள் ஹூ வில் அட்வைஸிங்க. சோ ராமசாமி என்னைக்குன்னா யாருன்னா பாராட்டி பார்த்துருக்குமா? எல்லாருமே விமர்சனம் தான் பண்ணுவோம் அதிகமாக. புரியுதுங்களா? அதுதான் சோ ராமசாமியினுடைய இடம். ஓகே. அதே மாதிரி பத்திரிகையாளர் பழக்கருப்பையாக இருக்கார். அரசியல் முதிர்வு. அவர் வந்து விமர்சனன்றது யாரையும் பாராட்டணுன்றதுக்கோசரம் இல்லை, எல்லாருமே தான் விமர்சனம் வைப்பார். அப்போ அரசியல் முதிர்வு இருக்கும். சமீபமாக நம்ம பார்த்தோம்னா ஜெயகாந்தன் பழைய காலத்தில் ஒரு பேனா வந்து கலைஞர் அவர்களும் எழுதாத வார்த்தை, ஒரு வார்த்தை என்னை பாராட்டி எழுத மாட்டாங்க. கடைசியில் தான் ஜெயகாந்தனோட இந்த பேனா வந்து முறிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையாரெலாம் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லை கிரிட்டிக் இருக்காங்கல்ல, கிரிட்டிக் தான் ஒரு அரசுக்கு வந்து அந்த அரசை நல்லா கொண்டு போவான். அவன் என்ன சொல்கிறான், நான் எது செஞ்சாலும் அவன் தப்பு சொல்லுவான் அப்படின்னு என்ன சொல்கிறான்? அது உண்மை இருக்கா? பொய் இருந்தால் விட்டுருங்க, உண்மை இருந்தால் அது சரி செய்யும். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ரெக்டிஃபிகேஷன். ஒரு சைடு வந்து ஒரு நல்ல கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணியோடு நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. விசிகா சிபிஎம் இங்கே 2 வாங்கி அது நின்று இப்போது திமுகவுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? என் கூட கூட்டணி இருந்த சீட்டெல்லாம் குத்தேன், அறிவாலயத்துக்கு வந்தீங்க, காசு குத்தேன், சிக்கலை குத்தேன், மறைமுகமாக குத்தேன், காசும் குத்தேன், ஓட்டுக்கு எல்லாம் குத்தேன், தலைவரே தோற்று போயிட்டார், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த புஷ்பா படத்தில் சொல்லுவேன், ஹாப்பியாகிற நீ அப்படின்னு ஒரு டைலாக் கேட்பாங்கள, புரியுதுங்களா? ஃப்ரெண்டை பார்த்து அது கேசவா நீ ஹாப்பியாகல அப்படின்னு ஒரு லோடு திமிரு உனக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு காட்சி வச்சுருக்கோம். அது யதார்த்தம். அந்த மாதிரி திமுக காரங்கெல்லாம் வந்து காங்கிரஸை பார்க்கும்போது இப்போ காங்கிரஸை கூட்டணியிலேருந்து முறிஞ்சிட்டாங்க. 5 பேர் ஒரு ஸ்கெட்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு 3 சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இது பதிவு பண்ணுறேன். சந்தோஷமான செய்தி, அதிமுகவில் பிளவு கிடையாது. ஓகே. அதிமுகவில் பிளவு, எஸ்பி வேலுமணி பிச்சின்னு போயிடுவார், இவர் பிச்சின்னு போயிடுவார் அப்படின்றது பிச்சின்னு போடுறாரு. அதுக்கு உண்டான வேலைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பிச்சின்னு போகிறது? நானே வெளிப்படையாக சப்போர்ட் கொடுத்துட்டேன்னா, ஏன்னா லீமா ரோஸ் அங்கே பிளேயில் வந்துட்டாங்க. லீமா ரோஸ் யார்? ஐயா ஆதவர்ஜுனாவோட உறவினர், மாமியார். ஓகேங்களா? நீங்கள்லாம் என்னப்பா சுற்றின்னு போகிறீங்க, ரிங்கா ரோசஸ் தலைவாடுறீங்க. இங்கே வந்து சுவிட்ச் போட்டால் அங்கே லைட் எரிய போகுது. பேச போகிறாங்க முடிஞ்சு போச்சா ஃபஸ்ட்டு? அதனால் நான் சொல்கிறது வந்து 80%, 20% மாறி போயிடுச்சு, 20% மாறி போச்சான்னா என்கிட்ட வந்து பேச்சாப்பா பேசுனேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் இருக்கிறத சொல்கிறேன், யதார்த்தத்தை. ஓகேங்களா? ஸோ அதிமுகவில் பிளவோ, அதிமுக பிஞ்சு போகிறது உடனே அப்படி மீறி அதிமுகவை தொட்டாங்கன்னா டிஎம்கேக்கு அது ஓப்பனிங். ஓகே, ஏடிஎம்கே நீ தொட்டுட்டல, இப்போ நான் ஏன் ஒன்று தொடக்கூடாது? ஓகே, உங்கள்கிட்ட நான் ஏன் போச்சு பண்ணக்கூடாது? இல்லை நாங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது? சரிங்க, எல்லா ஒரு கட்சியும் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. உள்ளாட்சியில் அது எப்படி போகும்? அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க இந்த ரெசார்ட் அரசியல் பண்ணாமல், குதிரை வேற அரசியல் பண்ணாமல் நியாயமாக நடுநிலையாக என்ன பண்ணுறதோ அது நல்லது. இதை யாருன்னா ஒருத்தர் ஆரம்பித்தாங்க, குறிப்பாக தாவே கலந்து ஆரம்பித்தாங்கன்னா அது ரிவர்ஸில் போகும். எல்லாரும் எம்எல்ஏ பதவி எல்லாரும் அமைச்சர் ஆக்கிடுவீங்களா? 33 பேர் இல்லை 30 பேர் அமைச்சர், மிச்சம் 70 பேர் 80 பேர் கஷ்டத்தில் இருப்பாங்களே 1.5 வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லைன்னு. ஆசை யாரை விட்டுது? பூரா காமராஜர் கக்கன் மாதிரியா? அதனால் அந்த விபரீத விளையாட்டை யாருன்னா ஐடியா கொடுப்பாங்க, அதிமுக உடைக்கலாம், திமுகலேருந்து தூக்கலாம். அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த விளையாட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட விளையாடினீங்கன்னா திருப்பி விளையாடிடுவேன். நீங்கள் இதுவரையிலும் நேர்மையான ஒரு அரசியல் பண்ணுறீங்க, அப்படியே நேர்மையான அரசியல் பண்ணிட்டு போயிடுறது தாவேக்காக்கு நல்லது. இது மொதல் பார்வை. ஸோ அதிமுகவில் பிளவு என்பது இல்லை. இரண்டாவது நல்ல செய்தி தாவேக்காக்கு. தாவேக்கா பயப்பட வேண்டியதே இல்லை. ஆட்சியை உடனே கலைப்பாங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அது கிட்ட வரமாட்டாங்க. ஓகே, இது தாவேக்காக்கு ஒரு நற்செய்தி. காங்கிரஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்போ ஒண்டி சொல்லுங்கள், எப்படி வந்து இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கிறாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் என்பது வரும். இல்லை யாருன்னா 1-2 எம்எல்ஏ வந்து அவங்களா கோச்சிக்கிட்டு பிச்சுட்டு கூட போகலாம். இல்லை வந்து ஒரு இடைத்தேர்தல் வரலாம், அதில் கூட அவங்க ராஜினாமா பண்ணி கூட யாராவது நிற்பாங்க. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இது தாவேக்காக்கு 2வது செய்தி. ஏன்னா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. திமுகவோ அதிமுகவோ வந்து நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறீங்க பார்க்கணுன்ற அந்த இடத்துல போயிட்டாங்க. உங்களை கவுக்கணுன்ற அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை. கட்சியில் முக்கிய நிர்வாகிகள்கிட்ட
திமுகவுக்கு ஒரு நற்செய்தி. இந்த திமுகவோட இந்த நற்செய்தி எங்கன்னா அறிவாலயத்துலேருந்து வரல, கீழே டீ கடை, முன்னாள் எம்எல்ஏ ஆஃபீஸு, பகுதி செயலாளர் ஆஃபீஸு, கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து வருது. என்ன செய்தினா, விரைவில் விஜய் அவர்கள் எங்கே ராஜினாமா செய்கிறாரோ அந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறார். இது மேலே எடுக்கிற முடிவு கிடையாது. கீழே இருக்கவங்க தொண்டர்கள் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அவங்க குரூப் ஆகி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டீ கடையை இளநீ கடையிலலாம் 2 நாளாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. மாவட்ட செயலராவது அதுவாகுது இதுவாகுது. இனிமேல் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது. அவர் திருப்பி ஜெயிச்சு போனோம். எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தல் 6 மாதத்தில் ஒன்று வருது. விஜய் ராஜினாமா பண்ணோம். சட்டப்படி 2 வாரம் கழித்து ராஜினாமா பண்ணோம். பெரம்பூரில் ராஜினாமா பண்ணால் தலைவர் பெரம்பூரில் நிற்பார். திருச்சியில் என்ன, திருச்சியில் இருக்கிற தொண்டர்கள் கட்சிக்காரங்க தயாராகிட்டாங்க. இந்த மாவட்டத்துக்கிட்ட போய் சொல்கிறதுலாம் இல்லை, ஒரு குரூப்பு போய் அறிவாலயத்தில் போய் அவர்கிட்ட பார்த்து பேசுறதுக்கு உண்டான அதுக்கு உண்டான வேலை தான் இந்த பகுதி செயலர், முன்னாள் எம்எல்ஏலாம் அந்தந்த மாவட்ட செயலரை திட்டி ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கட்சி தலைவர் திருப்பி சட்டமன்றம் போகணும் அப்படின்னும் போது அடுத்த இடைத்தேர்தலில் எங்கே இது நேச்சுரலாக ஒரு தொகுதி வந்து தாவேக்கா ரிசைன் பண்ணோம். அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் போய் திருப்பி நிற்கிறார். இடைத்தேர்தலில் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த இடத்துல இன்னொரு நற்செய்தி சொல்கிறேன், அதிமுக அந்த இடத்துல அமைதியாக இருக்கும். அதுக்கும் உண்டான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்குது. இது வந்து மேலேருந்து வர செய்தியில் இது கீழேருந்து வர செய்தி. கீழேருந்து வர செய்திக்கு வீரியம் ஜாஸ்தி. இது தொண்டர்களோட விஷயம். என்ன தொண்டர்கள் இந்த தேர்தலில் அந்த இடைத்தேர்தலில் அவங்க கையில் எடுப்பாங்க. ஒட்டுமொத்த திமுக காரங்களும் போய் இறங்கி ஒரு தொகுதியில் வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிப்பாரா தோப்பாரா? ஜெயிக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அப்போ என்ன ஆகும்னா ஃபுட்பால் வச்சுக்குவோம் இப்போ, ஏன்னா இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி. இன்றைக்கி தேதியில் ஜப்பான் மாதிரி ஒரு சிறிய கட்சி, யார்? தாவேக்கா. ஜப்பான் சின்னதாக இருக்கும், ஆனால் சேர்க்கை பெருசாக இருக்கும், செய்கை பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும், தரமான ஒரு நாடு ஜப்பான். ஜப்பான் மாதிரி தாவேக்கா ஜெயிச்சிச்சு. யார் எதிர்த்து ஜெயிச்சுது? பிரேசில். அதுக்கு முன்னாடி யார் தோற்று போனது? அர்ஜென்டினா. ஓகே, அர்ஜென்டினா தோக்க, பிரேசில் தோக்க, ஜப்பான் ஜெயிச்சிச்சு. இப்போ என்ன ஆகும்னா அடுத்தது திருப்பி எப்பா நீ வா இன்னொரு ஆட்டம் ஆடும் அப்படின்னு 2000 அடுத்த வர தேர்தல் எதுவும் அந்த தேர்தலில் பிரேசிலும் அர்ஜென்டினாவும் சேர்ந்து ஆடும் ஜப்பானை எதிர்த்து. ஓகே, அப்போ என்ன ஆகும்? சமாளிக்கிறது பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்குது சேலஞ்சஸ். அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஐ திங்க் இன்றைக்கி கார்த்தி சிதம்பரம் ஒரு நல்ல ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அதிமுக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு யதார்த்தத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாணிக்கம் தாக்கூர் மாதிரி, கிரீஷ் சோடங்கர் மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி உடனே பூங்கொத்து. ஃபஸ்ட்டு சொந்த கட்சி நல்லா இருக்கணும், சொந்த கட்சி வரணுன்றத நினைக்கணும். அதை விட்டு அவங்க கூட சேர்ந்துக்கலாமா, இவங்க கூட சேர்ந்துக்கலாமா, இவங்க வண்டியில் தொங்கின்னு போகலாமா, அதெல்லாம்னா. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா டிஎம்டிகே ஒரு சீட்டு 10 சீட்டு கொடுத்தாங்க சார். பிஜேபியும் டிஎம்டிகே ஒன்று. கடைசி நேரத்தில் மாறுறது இது மாதிரி போகிறது அப்படின்றது. இந்த டிஎம்டிகே தாவேக்காவோட போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி தோணுது எனக்கு, மேபி 20% ஜெயிச்சிருக்கலாம் சார். நல்லா இருந்திருக்கும். கேப்டனோட பெருமை புகழ் நல்லா இருந்திருக்கும். அது கடைசி நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் இருக்குது பாருங்கள், சம்டைம்ஸ் வந்து சரியாக இருக்கும். அதுவும் குடும்பத்துக்காக எடுத்த முடிவு வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. தம்பியை வந்து எம்பி ஆக்கிட்டாங்க, அம்மா வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்றாங்க. இப்போ வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்க தெரியல. இப்போ ஒருவேளை அவங்க தாவேக்காக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது. என்னங்க 3 மாதத்துக்கு கூட்டணி மாறிக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு வருஷத்தில் 3 கட்சி தாவீங்களா? மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு தெரியல. அதனால் என்னோடய ஆசை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் லீடர். அவங்க சட்டமன்றத்தில் ஆட்சியாளர் எதிர்த்து நல்லா கேள்வி கேட்டு மக்களுக்கு இதை செய்யுங்க, இதை செஞ்சு கொடுங்க, பெண்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குரலாக விஜயகாந்த் எப்படி ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனையாக குரலாக ஒலிச்சாரோ. நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்களா, 10 பேர் இருக்கீங்களா, 40 பேர் இருக்கீங்களா முக்கியம் இல்லை, எதிர்கட்சியாக நீங்கள் நல்லா செயல்படணுன்றது தான் என்னோட. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எங்களுக்காக உடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.